மாப்பிள்ளையாக மதுஹப் மற்றும் தர்கா நம்பிக்கை உள்ளவர்கள் தான் வருகிறார்கள், தௌஹீத் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று கூறி 30 வயதை தாண்டியும் பெண்கள் திருமணமே செய்யாமல் இருப்பது சரியா? எனக்கு தெரிந்து ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள். ஒரு நாள் உணவு கிடைக்கவில்லை என்றாலே அடுத்த வேளை ஹராமான உணவை கூட சாப்பிட மார்க்கம் அனுமதிக்கிறது. இது போன்ற அனுமதி திருமணத்திற்கு இல்லையா? அதிக தாமதம் ஆகும்போது யாராக இருந்தாலும் தவறான பாதைக்கு சென்று விட வாய்ப்பு உள்ளது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி ஜெசிமாங்கிறவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு பதில் நம்ம திருக்குர்ஆனுடைய விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கத்தில் 138வது விளக்கத்தில் விரிவாக இதை பற்றி நம்ம விளக்கியிருக்கிறோம். 138ன்னு சொன்னால் புது எடிஷனில் இருக்கும், ஆன்லைனில் உள்ளதில் இருக்கு, பழைய எடிஷனில் இருக்காது. இந்த கேள்வி அது கூடுதல் விளக்கமாக சேர்த்துருக்குறோம். ஆன்லைன் pj.in போய் திருக்குர்ஆன் விளக்கத்தில் 138வது குறிப்பு அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இதற்கான விளக்கத்தை நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அதை இப்போ எடுத்து சொல்லிக்கிறோம். அதாவது ஷிர்க் வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஷிர்க் வைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த ஷிர்க் வைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது குர்ஆனில் தெளிவான வசனங்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கேட்டால், அவளா துணிக்கோள் முஷ்ரிக்காத்தி அத்தாயும் இன்ன, இணை கற்பிக்கிற பெண்களை நீங்கள் ஈமான் கொள்கிற வரைக்கும் அவங்கள திருமணம் செய்யாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல அபுதும் மூமினுன் ஹைரும் முஷ்ரிக்கின், மூமினானவன் ஒரு அடிமையாக இருந்தால் கூட ஷிர்க் வைக்கிறவனை விட அவன் மேலானவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஷிர்க் வைக்கிறவன் அடிமையாக இருக்கிறான். மூமின் ஷிர்க் வைக்கிறவன் அடிமை இல்லாத சுதந்திரமானவனாக இருக்கிறான். ஒரு மூமினாக இருக்கான், ஒரு அடிமையாக இருக்கான், அவன் பரவாயில்லை என்றெல்லாம் என்ன செய்கிறான், குர்ஆன் மூலமாக இணை கற்பிக்கிறவர்களை நீங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்குமே அந்த வசனத்தில் கட்டளையிடுறான். நீங்கள் முஸ்லிமான பெண்களாக இருந்தால் அந்த பெண்களை, உங்கள் பெண்களை முஷ்ரிக்குக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு கட்டளையிடுறான், இணை கற்பிக்கிற பெண்களை நீங்கள் மணக்காதீங்க. அப்போ ஆணுக்கும் கட்டளை பெண்ணுக்கும் கட்டளை என்ன இருக்குன்னு கேட்டால், ஷிர்க் வைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது என்பது தெள்ள தெளிவான வாசகங்களை கொண்டு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த ஷிர்க் வைப்பவர்கள் என்பதை மணக்கக்கூடாது என்பதில் அது மட்டும் இருந்தால் பரவாயில்லை, அதுக்கு மாற்றமாகவும் குர்ஆனில் இருக்குது. ஷிர்க் வைக்கிறவங்கள மணந்து கொள்ளக்கூடாது என்று குர்ஆனில் இருக்க தான் செய்யுது. அதே குர்ஆனில் இந்த கருத்துக்கு நேர் முரணான விஷயமும் குர்ஆனில் அனுமதிக்கப்பட்ட மாதிரி வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஒல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள முஹ்சனான கல்யாணமாகாத பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணலாம்னு வருது. இது கடைசியாக இறங்கின வசனம் வேற. இது முதல்ல அனுமதி இருந்து பிறகு தடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல இயலாது. தடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுக்கப்படுது. வேதமுடையவர்கள் அகல கித்தாப்னா யாரு, அன்றைக்கு இருந்த மினல்லதீன ஊத்துல் கித்தாப்னு நல்லா சொல்றான்ல, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறங்கன்னு நல்லா சொல்றான். இது எப்போ அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால், கடைசி வசனம் இருக்குல்ல, கடைசி சூரா, அதில் தான் இறுதியாக அருளப்பட்ட ஒரு வசனம். அப்போ இதில் வேதக்காரர்கள் யாரை குறிக்கும் என்று கேட்டால், அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் வாழ்ந்திருந்த யஹூதி நசாராக்களை குறிக்கும். இவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறான். அப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னா இவங்க ஷிர்க் வச்சாங்களா இல்லையா? இப்னு அப்பாஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணலாமான்னு. அது எப்படி பண்ணுறது, குர்ஆனில் இருக்கு, அவருக்கு தெரியல. அது அவர் என்ன பண்ணுறாரு, அல்லாவுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்வதை விட வேற ஷிர்க் என்ன இருக்க முடியுங்கிறார். ஷிர்க் வைக்கிறால கல்யாணம் பண்ணக்கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் பிள்ளை பெற்றுட்டான்னு சொல்கிறாங்களே, ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்களே, உசைர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்கிறாங்களே, அதுக்கு மிஞ்சின ஷிர்க் என்ன இருக்குதுங்கிறார். அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு குர்ஆனில் தெளிவாக இருக்குது. இதை கவனிக்காமல் என்ன செய்கிறாரு அவரு, அப்படி சொல்கிறாரு. அப்போ ஷிர்க் தான் அது. ஷிர்க் வைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, வேதமுடையவர்கள் என்பவர்களுக்கு சலுகை கொடுக்குறான். அப்போ அந்த வேதம் கொடுக்குற பெண்ணை நம்ம வீட்டில் மனைவியாக கொண்டாந்து வச்சோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்களா, நோன்பு வைப்பாங்களா,
இஸ்லாமியத்தை கடைப்பிடிப்பாங்களா? இல்லை. அவங்க இயேசுவை வணங்குவாங்க, மேரியை வணங்குவாங்க. உசைர்னா எசராங்கிறவர் என்ன செய்வாங்க? யூதர்களாக இருந்தால் வணங்குவாங்க. அப்படியான ஒரு ஆளை வணங்குவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதிக்கிறான். தடை செஞ்சதுக்கு பிறகு இது அனுமதி. முஷ்ரிக்குகளை கல்யாணம் பண்ணாதீங்க என்று சொல்லுவது அது ஆரம்பத்தில் உள்ளது. அனுமதி எப்போ வருதுன்னா, பின்னாடி வேதக்காரங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிறங்கிறாங்க. அப்போ வேதக்காரர்கள் பண்ணிக்கிறலாம் என்று சொல்லும் பொழுது, அப்போ இந்த ஷிர்க் வைப்பார்கள்ங்கிற ஒரு விஷயம் அடிபட்டு போகுது இல்லைங்க. ஷிர்க்கு தானே வைக்கிறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி நாயிலான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ருக்கையா மரணித்த பிறகு உம்மு குல்சுமை கல்யாணம் பண்ணாங்க. உம்மு குல்சும் மரணித்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நாயிலாங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. இந்த நாயிலாங்கிறவங்க அஹ்ல கிதாப், அவங்க முஸ்லீம் இல்லை. அஹ்ல கிதாபை கல்யாணம் பண்ணாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படும் போதெல்லாம் அவங்களோட தான் அவங்க இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் சஹாபாக்கள் செஞ்சியும் இருக்கிறாங்க, அல்லாஹ் அனுமதிச்சும் இருக்கிறான். குர்ஆனில் தெளிவான வசனம். ஒல் முஹ்சனாத்துன்னு 5வது ஜுசு இருக்கும்ல, அதில் முதல் வசனமாக தான் இருக்கும். 5வது ஜுசு சூறாவில் உங்களை எடுத்து பார்க்கறதுக்காக வேண்டி ஒல் முஹ்சனாத்துங்கிற அந்த சூறாவை அதுக்குள்ளே தான் ஜுசு. அப்போ வேதக்காரர்களை மணக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றதுனால, இப்போ வேதக்காரர்களில் இவன் அடங்குவான்னு சொன்னால் குர்ஆன் கொடுக்கப்பட்டவன் அடங்க மாட்டானா? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த சொல்லுல ரசூலுல்லாஹ் காலத்தில் முஸ்லீம்கள்லேயே இப்படி 2 குரூப் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வஹி இறங்குற ஒரு காலத்தில் முஸ்லீமா இருந்து கொண்டு ஷிர்க் வைக்கிறவன் இருந்திருப்பானா? இருக்க மாட்டான். எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வரும்போது எப்படி அஹ்ல கிதாபுகள் தௌஹீதில் இருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரும்போது ஷிர்க் உள்ளவனா மாறிட்டானோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் தௌஹீதில் உள்ள அந்த சமுதாயம் தான் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஷிர்க் வைக்கிறவங்க என்றும் பிரிந்து விட்டது. முஸ்லீமாக தான் இருப்பாங்க, ஷிர்க் வைப்பாங்க. அப்துல் கார் ஜிலானி அவரை இவரென்னு என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. அப்போ அப்படி ஷிர்க் வைக்கிறவங்களும் ஆயிரும்போது, ஷிர்க் வச்சாலும் அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிற அந்த வார்த்தையில் சேருவாங்களா சேர மாட்டாங்களாம்? யஹூதி நசாராக்களை கல்யாணம் பண்ணுங்க கூட அந்த வாசகத்தில் இல்லை. ஒல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாபு தான். வேதம் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு முன்னர்னா அவங்கள தான் குறிக்க முடியும். அதை குறிக்கும் என்று சொன்னால், அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது இப்பவும் அது குறிக்கும். திருமணத்திற்கு இதை நம்ம கண்டிஷனாக போடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க மூலமாக பெறக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளர்ப்பாங்க? வேதக்காரரை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி இருந்தும் கூட எல்லாம் என்ன செய்யறான்? கல்யாணத்துக்கு அதை காட்டலை. கல்யாண விஷயத்துக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் விதிவிலக்கு. வேதம் கொடுக்கப்படாத மக்கா காபிர்கள் அல்லது வேற நம்ம நாட்டில் பல மதங்களை பின்பற்றக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பண்ணத்தான் கூடாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு விதிவிலக்கு என்று சொன்னால் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இவங்க அடங்குவாங்க. இந்த முஸ்லீமா இருந்து கொண்டு முஸ்லீமா இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீமாக வாழாதவர்கள் அடங்குவார்கள் அப்படின்னு பார்த்தா, இவங்க எந்த மாதிரி இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ பக்கா தௌஹீதா இருக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கடைப்பிடிக்கிறது அவங்கள திருத்துவதற்கு நீங்கள் பாடுபடுங்க, உங்களை கெடுக்க அவன் பாடுபடுவான். நீங்கள் அதில் நின்று ஃபைட் பண்ணிட்டு போகணுமே தவிர கல்யாணத்தை தவிர்க்கணுங்கிற ஒரு விஷயம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. இன்னும் சொல்ல போனால் 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்களை திருமணம் செய்கிறாங்க. துன்கஹுல் மர்அத்துல் அர்பயின். ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் 4 ஒரு நோக்கத்திற்கு திருமணம் செய்கிறான். ஒன்னுலி மாளிகா, அவள்கிட்ட வசதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி திருமணம் செய்கிறான். ஒளி ஜமாலிகா, அவள் நல்ல அழகா இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான்? ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல அழகியா இருக்கான்னா அவனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் ஒளி நசபிகா, ஒளி ஹசபிகா, 2 விதமாக வருது. பாரம்பரியத்துக்காக வேண்டி ஒரு ராயல் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ராயல் ஃபேமிலிங்கிறதுக்காக வேண்டியும் கல்யாணம் பண்ணிக்கிடுவான். ஒளி தீனிகா, அவருடைய தீனுக்காக பார்த்து கல்யாணம் பண்ணுறவன் இருக்கிறான். மார்க்க நல்ல இஸ்லாமிய பேணக்கூடிய அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணுவான். இப்படி திருமணம் செய்யப்படுகிறது. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடையவர்களை நீ கல்யாணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள். அதாவது இப்படிலாம் நடக்குது, நீ தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு ஆர்வமூட்டும் ஒரு தன்மையாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே தவிர மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யலை, சொல்லப்படவே இல்லை. அதனால கல்யாணத்தை அவங்களுடைய சில கொள்கைகள், அவங்க முஸ்லீமாக இருக்கணும், அஹ்ல கிதாபுல இருக்கணும். அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால்
அவங்கள வந்து நம்ம கல்யாணம் பண்ணுவதை தவிர்க்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற விளைவுலாம் அதையும் பார்க்கணும்ல. கல்யாணம் வந்து வேணான்னு சொல்லி 30 வயசு வரைக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, நல்ல பொண்ணு கிடைக்கலன்னு நல்லன்னா அவன் தௌஹீதை சொல்கிறான். தௌஹீதுடைய மாப்பிள்ளை, தௌஹீதுடைய பொண்ணு கிடைக்கலன்னு இருப்பார்களே ஆனால், அப்போ அவங்க வந்து தறிகட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. அந்த உடல் ரீதியான அந்த உணர்வுகள் வந்து நம்மளை மிஞ்சிரும் சமயங்கள்ல இப்படி மிஞ்சிரும். அப்படிலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், அதுக்கு தான் அந்த ரொம்ப இறுக்கமாக வைக்கல. கல்யாண விஷயத்தை வந்து நீங்கள் கல்யாணத்தை முறைப்படி இப்படி தான் நடத்துவேன், அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு நீ டிமாண்ட் பண்ணலாமே தவிர, அதுக்கு பிறகு அவங்க வந்து வேதக்காரர்களை பற்றி நீ கற்பனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். வேதக்காரர்களை கல்யாணம் பண்ணலாம், யூதர்களை இப்போ கல்யாணம் பண்ணலாம், இப்போ பண்ணலாம்ல. யூதர்லாம் வேதக்காரன் தானே. இப்போ பாலஸ்தீன் அநியாயம் பண்ணுறான், பண்ணுனாலும் அவனை கல்யாணம் நீங்கள் பண்ணலாம். அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எப்படி நமக்கு ஜீர்ணிக்க முடியல. ஆனால் எல்லாம் அனுமதிச்சிட்டான். நம்ம அறிவை கொண்டு மார்க்கம் சொல்வதாக இருந்தால் அது கூடாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், அவன் அனுமதிச்சிட்டான். சரி, இது கல்யாண விஷயத்தில் பார்க்க தேவையில்லை, அவனோட வாழ்ந்து நீ என்ன செஞ்சிக்க, சத்தியத்தை சொல்லிக்கொள்ளி மாற்றவரத்து முயற்சி பண்ணு. ஏறக்குறைய நெருக்கம் ஆகிறது, சொர்க்கம் நரகம் இந்த விஷயத்தை நம்புறாங்கல்ல, அது போதுங்கிற அர்த்தம். எதுக்கு மக்கா முஷரிக்கை வந்து கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த முஷரிக்கை கல்யாணம் பண்ண சொல்கிறான்னு கேட்டால், இந்த முஷரிக்கு வந்து மறுமையை நம்புகிறான். யூத கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு இருந்தவன் வந்து சொர்க்க நரகத்தை நம்புகிறான். அது மாதிரி பல விஷயங்கள் என்ன இருக்கிறது, இப்போ பரலோக ராஜ்யம்னு சொல்கிறான்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதை நம்புகிறான். வேதங்கள் இருப்பதாக நம்புகிறான். தூதர்கள் வந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்தினாங்க என்று அவன் நம்புகிறான். மலக்குகளை நம்புகிறான். அப்போ இதெல்லாம் நம்ம நம்புகிற பல விஷயங்களை அவன் நம்பிக்கை விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நம்பிட்டு சிறுக்கு வைக்கிறான். அது ஒரு விஷயம். அவன் சிறுக்கு வைக்கலன்னா ஆகாது. அல்லாவே குரான்ல சொல்லிவிட்டான், லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிது சலாசா. 3 பேர்ல 3 கடவுள் அல்லாஹ் ஒரு கடவுள் என்று சொன்னானே, அவன் காஃபிர் ஆகிவிட்டான் அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கங்கிறான். அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை தடுக்க நம்ம யாரு? பேணுதல்ங்கிற பேர்ல அல்லாஹ் இதை சொல்லாமல் இருந்திருப்பானே, அவங்களே கல்யாணம் பண்ற எத்தனை நம்ம பெண்களுக்கு மாப்பிள்ளை இல்லாமல் கிடைக்குதுன்னா வாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. அதை ரசூல்லா காலத்தில் நல்லா பண்ண வேண்டிய நிலைமை தேவை இருந்துச்சு. நம்மளே தியாகம் பண்ணி ஹிஜ்ரத்து பண்ணிட்டு வந்து பெண்கள் கிடக்குறாங்க, இதை விட்டு ஏன்டா அங்கே போய் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கு உள்ள சூழ்நிலை இருந்துச்சு. அல்லாஹ் அதை பார்க்கல, அனுமதிச்சுட்டான், அவ்வளோதான். அவன் அனுமதிச்சால் ஒரு கயிறு இருக்கும். மார்க்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன் அனுமதித்த ஒன்றை கூடாது என்று சொல்வதற்கு எவருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கக்கூடிய நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக பாருங்க. ஏன்னா தீனுடையவளை கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்று கொள்ளுங்கிறாங்க, அதான் வெற்றி. மற்றது ஹராம் கிடையாது. பார்க்குறீங்க வரலையா, சரி கல்யாணத்துக்கு எல்லாம் அனுமதிச்சிருக்கிறான், நம்ம அதை வச்சு இல்லற வாழ்க்கை நடத்திக்கிட்டு சொல்லி திருத்தாட்டா கூட நம்ம குற்றம் வராது. நம்ம அளவில் முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டா சரிதான். அப்படிங்கிற அளவில் தான் திருமணத்தை பற்றி சொல்கிறது. இதை வந்து நீங்கள் 138வது குறிப்பில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தகவலுக்காக சொல்லிட்டோம்.